ஹாய் ஆல். இது வந்து டே 3யோட வீடியோ நம்மளுக்கு கொடைக்கானலில். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துல வந்து நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஏதோ ரெட் கலராக என் கண்ணில் படுது போகும்போது வரும்போதெல்லாம். பட் அது என்ன ட்ரீன்னு நான் இன்னும் சரியாக பார்க்கல. அது இல்லாமல் இன்னொரு ஃப்ரூட் கூட இருக்குது. வாங்க அப்படியே போய் செக் பண்ணலாம் என்ன இருக்குன்னு. இங்கே ஒரு ரெட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஃப்ளவர்ஸ். ஒன்றே ஒன்று தான் பழுத்துருக்கு, மீதி எல்லாம் காய். இந்த ப்ளம்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ளம்ஸ் எடுத்தாச்சு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரூட் இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். இதெல்லாமே பேரிக்காய் தான் தெரியுதா, பட் இதில் கொஞ்சம் பூச்சி இருக்குது. ஸோ இது வேண்டாம். நெக்ஸ்ட்டு ட்ரீட் போகலாம். போ வாகனே கால் பெட்டு, ஏன் ப்ராப்ளம் இல்லை. பெட்டு பயமாக இருக்குது. என்ன இருக்குது உள்ள எதுவுமே தெரில. காலை வைக்கிறோம். இது தெரியுதுங்களா? நிறையா இருக்குது இங்கே. இதோ இல்லை, அழகாக இருக்குது. ஃபுல்லாக பேரிக்காய் தான், பட் நிறைய பூச்சி பிடிச்சிருக்கு. இதோ தெரியுதா, இலையில பூச்சி இருக்குது. இதை மட்டும் ப்ளக் பண்ணி பார்க்கலாம். சும்பி இது எத்து, அதான் இது எத்து. சால் சும்பி சரி சும்பி. రోజ్ ప్లక్ చేయక ఊరికి అది మట్టి ప్లక్ చేయి. ఇప్పుడే ఫ్లవర్స్ అట్నే ఉంటుందా అందం. చాలు 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 చంపి 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 దిగా. அந்த பூ அவளுக்கு அழகாக இருக்கு. நைஸ். பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அந்த பேரிக்காய். நாங்கள் அது ரொம்ப எடுக்கலை. ப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ப்ளக் பண்ணி கையில் பார்க்கும்போது வா. ஸ்வீட்டு தான் அது. நார்மலாக புளிக்கும், நல்லா. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ப்ரொக்கோலி அண்ட் ஈவன் கேரட் எல்லாம் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். நான் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. சரி கிளம்புவோன்னு சொல்லிட்டு பார்த்தா சடனாக அப்படியே மிஸ்ட்டு அப்படியே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஏரியாவே கவர் ஆகிடுச்சு. மார்னிங் ஒரு 2 hours தான் கரெக்டாக அந்த வெயில் இருக்கிற டைம். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக இப்படி தான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி. பார்த்திங்கன்னா பேக் சைட் ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே ஒயிட்டாக இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு. இப்போ மழை வருது, மேபி இதுக்கப்புறம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இதுதான் இப்போ இங்கே இருக்கிற நிலமை. இப்போ தான் மழை லைட்டாக தூர ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம். ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours வெயிட் பண்ணி பார்த்தோம். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படியே ரூம்லேயே இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு கொரியன் நூடுல்ஸ் கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதை அப்படியே அங்கேயே குக் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஏன்னா எங்கே போகிறது நம்ம ஃபுட்டு வாங்குறதுக்கெலாம். அதனால் மழை வேறு பெஞ்சிட்ருக்கு இல்லையா, அதனால் நான் கொண்டு வந்ததை வச்சு குக் பண்ணி சாப்பிட்டாச்சு. இப்போ தான் மழை நின்றுச்சு. லேக் நேற்று போனோம், க்ளோஸ்டு. அதனால் மூச்சு வாங்குது.
அதனால் இன்றைக்காவது போகலான்னு பார்த்தோம். இப்போவே டைம் 4:30, 5 o'clock க்ளோஸ். பார்க்கலாம். நம்ம லேக் வந்து ரீச் ஆகும்போது 6 ஆகிடுச்சு. பிகாஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, கார் வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது போய் அந்த டயர் மணலில் நல்லா டைட்டாக பிடிச்சிருச்சு. ஏன்னா அந்த ஏரியா பயங்கர ஸ்லோப்பு. இமிடியேட்டாக கேர்டேக்கர் அண்ட் அவரோட ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சேம் நேற்று மாதிரி இன்றைக்கும் லேட்டு. ஆஃப்டர் 5 லேக் க்ளோஸ்ட். பொம்மை மாதிரி வரும். அந்த அங்கே அங்கே தான் அங்கே இருக்கு. லேக் என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி போய் காரு பார்க் பண்ணியிருந்தோம். ஏன்னா லேக் க்ளோஸ் ஆகிட போகுதுன்னு. அது சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 5 minutes அப்படி நடந்து வந்தோன்னா இந்த கோடை சாக்லேட் ஃபேக்ட்ரி. இங்கே வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் சாக்லேட்ஸ் வாங்கலான்னு வந்தேன். அவங்க சாக்லேட் எல்லாமே வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதோட நேம் அங்கே உங்களுக்கு தெரியுதா? கோடை சாக்லேட் ஃபேக்ட்ரி. நம்ம லேக்லேருந்து 5 minutes இந்த ஷாப்பு. நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருந்தது. தென் வாங்கிட்டு சரி இந்த நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் பார்த்தேன் அந்த லேக் சைடில். சரி வாங்கலாம் ஏதாவது சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது தான் யோசித்தோம், கார் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோன்னா, லேக்லேருந்து கோடை சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்தோம் இல்லையா? ஸோ அதை அங்கே வாங்கிட்டு ரிட்டன் அப்படியே வந்த வழி நாங்கள் வந்திருக்கணும். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ரைட் எடுக்காமல் லெஃப்ட் எடுத்துட்டோம். ஸோ என்ன ஆகிடுச்சு, சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கோம், கார் எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல. என்னடா இது ஒன்றும் புரியல. அப்புறம் ஆல்மோஸ்ட் 3 kilometers நடந்துட்டோம். அப்புறம் இந்த இது வந்து கேஃபே 2 kilometer இந்த கடையோட நேம். சரி சொல்லிவிட்டு இங்கே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தார். ரொம்ப டயர்டு. சரி ஏதாவது ஆர்டர் பண்ணி அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவர் வரத்துக்கு 20 minutes ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அப்போ அது எங்கே விட்டுருந்தோன்னே தெரியல. எங்க நம்ம போகும்? ரூமுக்கு. இங்கத்தியோட ஸ்பெஷல். அதனால் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே டின்னரும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட சாப்பிட்டுட்டு காலையில் கிளம்புறோம். ஸோ எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிவிட்டு இப்போ நைட்டே நான் பேக் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு காலையில் இறங்கினா தான் நம்ம வந்து சென்னை ரீச் பண்ண முடியும். இட் வில் டேக் 10 to 11 hours. ஸோ அதனால் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே பேக் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்றதை வந்து நான் உங்களுக்கு சென்னையில் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.